ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. பயம், கடும் பனி என்றாலும் பயம், ஏழரை சனி என்றாலும் பயம், பிடி என்றாலும் பயம், கடும் பனி என்றாலும் பயம், ஏழரை சனி என்றாலும் பயம். இதிலே அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, ஜெம்ம சனி, குடும்ப சனி, பாதச்சனி, பஞ்சமச்சனி, விரயச்சனி என்றெல்லாம் கேட்டாலே மனதுக்கு பயம் பயம், பேரை கேட்டாலே அதிர்தில்லை. ஆனால் நமது சனி வாழ்க குணசேகரன் அவர்கள் அனுபவ சோதனத்தின் மூலம் இந்த பயமெல்லாம் நம்மை போக்கி ஜெயம் பண்ண வேண்டும் என்று கேட்டு அன்பு குணசேகரன் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக இந்து சமுதாய ஒற்றுமை. இப்போ ஜோதிடத்தில் அனுபவ கருத்துக்களை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாருமே ஜோசியர் தான், எல்லாருமே நம்ம ஆபீஸ் போட்டு மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறோம். இன்னைக்கே நமக்கே வழி தெரியலங்கிறது தான் நான் உண்மையில் விஷயம். இதில் நம்ம வழியை கண்டுபிடிச்சு அடுத்தவங்களுக்கு நாம சொல்லணும். நாம மாதாந்திர கூட்டத்தில் அதிகமாக பேசியிருக்கிறேன் சில கருத்துக்களை, அதையவே ரிப்பீட் பண்றேன். இப்போ எந்த கிரகம் லக்னத்தில் இருக்கிறதோ அதை தான் நம்மளை செயலை இயக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த லக்னத்தில் சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், யாருக்காவது 12 லக்னத்தில் எந்த லக்னம் பிறந்தாலும் லக்னத்தில் சூரியன் இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் யாருக்கிட்டையும் போக மாட்டார். அவரை நோக்கி தான் எல்லாரும் வர வேண்டியதாக இருக்குமே தவிர அவர் யாருக்கிட்டையும் போக மாட்டார். ஏன் அப்படின்னா சூரியன் மையமாக இருந்து எல்லா கோளுகளும் சூரியனை தான் சுற்றுகிறது தவிர சூரியன் எங்கேயுமே போகாது. ஒரு ஸ்டாண்டர்டா கான்செப்ட் ஒரே நிலையான இடத்துல இருக்குது. அப்ப லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, அந்த தலைமை பொறுப்புக்கு வரவங்க, தலைமை தாங்கிறவங்க, அவங்களுக்கு உஷ்ணத்தினுடைய தொடர்புகள் தலையில இருந்து கொண்டே இருக்கும், தலைவலி ஜாஸ்தியா வர்றவங்க தலைமை பொறுப்பும் வருவாங்க. இதெல்லாம் பேசிக்கல். ஒரு உதாரணத்துக்கு 1-2 கிரகங்களை மட்டும் டச் பண்ணிட்டு அடுத்த சமாதானத்திற்கு போயிடலாம். இப்ப லக்னத்துல சந்திரன் அப்படின்னாவே போறோம், அவங்களுக்கு தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிகமான விருப்பம் உடையவங்க, அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடியவங்க, உணவு பிரியர். அதே செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே கோபக்காரர்கள். அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் லக்னத்தில் இருந்துன்னா அந்த கோபம் விளக்கக்கூடியது. அதே புதன் இந்த நகைச்சுவை உணர்வு. இப்படி ஒரு 4-5 கிரகத்துக்கு நம்ம டச் பண்ணிட்டு அடுத்த சமாச்சாரத்துக்கு போயிடுறேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொன்னோம்னு வச்சிங்களேன், 9 கிரகத்துக்கு சொன்ன முடியாது, டைம் முடியாது. நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கணுங்கிறதுல தீவிரமா இருக்கிறேன். இப்போ இந்த நீச்ச பங்கம் ராஜயோகம், இந்த நீச்சம்னா என்ன, பங்கம்னா என்ன, ராஜயோகம்னா என்ன? எல்லாருமே ஜோசியர் தானே. இப்ப நாம சொல்றோம் நீச்ச பங்க ராஜயோகம் என்றால் என்னங்க ஐயா? நீச்ச பங்க ராஜயோகம்னா என்ன? நீச்ச பங்க ராஜயோகம் ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சு அது அந்த வீட்டு அதிபதி நீச்சம் அடைஞ்சு வர்க்கோத்தமம் பெற்றால் நீச்ச பங்க ராஜயோகம். அதாவது ஐயா என்ன சொல்றாரு, ஒரு கிரகம் நீச்சமா இருந்தா அந்த நீச்சம் கொடுத்த வீட்டுக்காரரு ஆட்சியே உச்சமா இருந்தாலும் நீச்ச பங்கமா, அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தா நீச்ச பங்கமா, இல்லைன்னா நவாம்சத்தில் அவர் ஆட்சி உச்சமாயிட்டாரு நீச்ச பங்கமா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு என்ன பலன்? என்ன பலன்? நீச்ச பங்க ராஜயோகம் என்றால் என்ன பலன்? இதுதான் கேள்வி. இது காமனா நம்ம சொல்லி இந்த சொன்ன ஜோதிடம் ஒப்பிக்கணும், மெப்பிக்கணும், முடிஞ்ச தப்பிக்கணும். கடைசியா வேலை செய்யறீங்க பாருங்க, தப்பிக்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதுதான் நம்ம சொல்றோம்.
நீச்ச பங்க ராஜயோகம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேச லக்ன ஜாதகர், லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு தானே, அவர் 10ஆம் இடத்துல ஒரு நீச்ச வீட்டில் இருக்கிறார். இதுக்கு என்னப்பா பலன் சொல்லுங்க? நீச்ச பங்க ராஜயோகம், குரு நீச்ச பங்க ராஜயோகம், அதை தாங்க எங்களுக்கே தெரியுதுங்க. இப்ப இங்க வர்றவங்க எல்லாமே கத்துக்கிட்டு யூடியூப்ல பார்த்துக்கிட்டு எல்லா ஜோதிட புத்தகத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு தான் வர்றாங்க நம்மகிட்டயே. ஏங்க இதுக்கு நீச்ச பங்கம் ராஜயோகத்துக்கு என்னங்க பலன்? அதாங்க சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தா நீச்ச பங்கம், அந்த வீட்டுக்காரரு ஆட்சி உச்சமானா நீச்ச பங்கம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியுதுங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பலன் சொல்ல போறோம்? அப்போ 9ஆம் பாவகம் தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அவர் 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல ஒரு பலகீனமான இடத்துல இருக்கிறாரு. அந்த வீட்டுக்காரர் கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுங்க இன்னைக்கு. அப்ப இந்த ஜாதகருக்கு தந்தை இறந்ததுக்கு பின்னால் இவருக்கு தொழில் பலமாக மாறுகிறது. அது வரைக்கும் தொழிலே கிடையாதுங்க. அப்ப அப்பா இறந்துடுறாரு. அப்பா இறந்ததுனால அந்த வாரிசு தொழில் இவருக்கு கிடைக்குது. அப்பா மூலியமாக அவர் இறந்ததுக்கு பின்னால கர்மா, 10ஆம் இடம் கர்மா ஜீவனம், தந்தை மறைந்ததுக்கு பின்னால இவருக்கு தொழில் பலமாக மாறுகிறது. அப்ப வாரிசின் அடிப்படையில் கிடைக்குது. சில பேருக்கு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இல்ல அப்பாவுடைய தொழிலே இவர் எடுத்துக்கொள்கிறார், அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகிறாரு. அப்ப அது வரைக்கும் நீச்ச பங்க வேலை செய்ய மாட்டாங்க. இதை நாம சொல்றோமா? சொல்றது இல்ல. இப்ப தனுசு லக்னம், 7ஆம் அதிபதி புதன், 4ல நீச்சங்க. இதுக்கு என்னங்கய்யா சொல்றது? இதுதான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஒரு பெண் ஜாதகம், கணவன் அப்படிங்கிற ஸ்தானத்தினுடைய அதிபதி புதன், 10 கூடியவரும் புதன் தான். அவர்ல 4ல நீச்சமாகிறாரு. அந்த வீட்டில் உச்சமாகக்கூடிய கிரகம் எதுங்க? சுக்கிரன். அந்த வீட்டில் ஆட்சியாகக்கூடிய கிரகம் எதுங்க? குரு. அப்போ அது பலப்படும் போது இந்த கணவன் பலகீனமாய் மாறினதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு லாபம் சொல்லக்கூடிய அந்த 11ஆம் இடம் தனுசுக்கு 11 6 11 கூடிய கிரகம் அங்கே உச்சமாகும் போது கணவன் இறந்ததுக்கு பின்னால இவருக்கு சொத்துக்கள் வந்து சேர்கிறது. பாருங்க எப்படி இருக்குது. ஒரு மீன லக்ன ஜாதகம், 5ல சந்திரன் அதிபதி எங்க 9ல நீச்சான், 9 கூடிய கிரகம் செவ்வாய் 5ல நீச்சான். ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு 3 வருஷம் இல்ல ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னால எல்லா டிவி லைவ்ல காட்டுவாங்களே, இந்த போர்வெல்ல ஒரு குழந்தை விழுந்துருச்சுங்க. எப்படிங்க? 24 மணி நேரம் நியூஸ் 7, புதிய தலைமுறை எல்லா டிவிக்காரங்களும் அந்த வீட்டை விட்டு அசையவே மாட்டாங்க. அந்த குழந்தை உயிருடன் பிழைக்குமா பிழைக்காதா எல்லாமே காட்டினாங்க. கடைசியில் என்னாச்சுன்னு தெரியுங்களா? அந்த குழந்தை இறந்துருச்சு. எல்லா பொலிட்டிக்கல் இருக்கிறவங்க அந்த குழந்தைக்கு போய் 25 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் அப்படின்னு கொடுத்து அவங்க அப்பா முதலாளி ஆயிட்டார். அவர் போட்ட போர்லயே அந்த குழந்தை விழுந்து இறந்துருச்சு. ஆனா குழந்தை 5ஆம் இடத்து அதிபதி 9ல 9 கூடிய 5. அப்ப பாருங்க பெரும் செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அப்ப செத்தும் கொடுத்தான். அப்ப இங்க பாருங்க நீச்ச பங்கத்துக்கு எப்படி பலன் சொல்லணும். நாம என்ன பண்றோம்? நீச்ச பங்க ராஜயோகம், நீச்ச பங்க ராஜயோகம். அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லா புத்தகத்தையும் வாங்கி படிச்சு இது பண்றோம். அப்ப நம்ம என்னன்னா மெயின் பாயிண்ட்டுக்கே வர்றதில்ல, மெயின் சுவிட்சுக்கே கை வைக்கிறது இல்ல. இந்த அடிஷனலையே போய் 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 இந்த நடுக்கடல எப்பதான் முத்து எடுக்கிறதுன்னு தெரியல. சரி, ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கணுங்கிற சாட்டா முடிச்சிட்டேன். இப்ப ராகு எது இது ஒரு பெரிய பிரச்சனை. நமக்கு பலனா இதை யோகமா யோகம் இல்லாத கிரகமா தோஷமா அப்படிங்கிறதுல நிறைய சர்ச்சைகள் இருக்கிறது. இப்ப முதல்ல ராகு எதுக்கு தான் நம்ம வந்து பரிகாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல் பரிகாரம்னா அதுக்கு பாருங்க 1 வருஷத்துக்குள்ளார மொட்டை அடிச்சு காது குத்தணுங்க. அப்ப முதல் நட்சத்திரம் என்ன? அஸ்வினி நட்சத்திரம். காலபுருஷனுக்கு முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அப்ப அஸ்வினி நட்சத்திரங்கிறது முடி, முதல்ல முடி தான் கொடுக்குறோம். அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் முடியை தான் கொடுக்குறோம்.
அப்ப முடி எடுக்கிறது அப்படின்னாவே அது கேதுக்கு உண்டான ஒரு தன்மையை நாம வந்து பரிகாரமாக எடுத்துக்கிறோம். அடுத்தது காது குத்துறோம். இந்த காதுங்கிறது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு. அங்கதான் இருக்கிறது 6வது நட்சத்திரம் திருவாதிரை, ராகுனுடைய நட்சத்திரம். அப்ப இந்த கேதுவுக்கும் ராகுக்கும் தான் முதல் பரிகாரமே நம்ம செய்யறோம். எல்லாம் பாருங்க, முதல்ல எடுத்தோன்னே ஒரு குழந்தைக்கு நம்முடைய இந்து சாஸ்திரப்படி தான் நான் சொல்றது, மற்றதுக்கெல்லாம் கிடையாது. அப்ப முதல்ல மொட்டையடிச்சு காது குத்துறது அப்படின்னா முதல்ல கேதுனுடைய நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 1வது நட்சத்திரம் அஸ்வினி, 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் திருவாதிரை. அப்போ இதுக்கு 2 தான் பரிகாரம் பண்றோம். ஒரு குழந்தைக்கு முடி எடுத்து காது குத்துறோம். பண்றோமா இல்லைங்களா? பண்றோம். சரி, அப்ப காலையிலேருந்து இந்த திதி கர்ண யோகம் எல்லாமே நம்ம பேசணும். இந்த திதி கர்ண யோகம் எல்லாம் எதுல இருந்து உருவாகுதுங்க? யாராவது சொல்லுங்களேன், அப்படியே கொஞ்சம். எல்லாம் மயங்கிட்டாங்கல்ல, சோர்ந்தது. திதி கர்ண யோகம் எதிலால் உருவாகிறது அப்படின்னா சூரியன் சந்திரனால தானே உருவாகுது. சூரியனா தந்தை, சந்திரனா தாய். சூரியனை விட்டு ஒரு 12 டிகிரி நகர்ந்துட்டாரு அப்படின்னு வச்சுங்களேன் சந்திரன். அப்ப என்ன சொன்னா ஒரு திதின்னு சொல்றோம். கரணம் அப்படின்னா 6 டிகிரி போகுது. சூரியனுக்கு சந்திரனுக்கு இடைப்பட்ட தூரம் 6 டிகிரி இருந்ததுன்னா ஒரு கரணம். அப்ப கிரகங்கள் 7, கிரகங்கள் வந்து 7 தான். சாயா கிரகம் ராகு கேது. அப்ப அதுல சூரியன் சந்திரன் அப்படின்னா ஒளி கிரகங்கள் சொல்றது. அப்ப குஜாதிபதி ஐவர், அதான் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப அந்த 4 நட்சத்திரம் திதி கர்ண யோகம். அப்ப 4க்கு அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய். நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? புதனு. திதிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். கர்ணத்துக்கு அதிபதி யாரு? சனீஸ்வரர் பகவான். யோகத்துக்கு அதிபதி யாரு? குரு. அப்போ இது எல்லாமே உருவாக்குறது சூரியன் சந்திரன். பாருங்களேன். அப்ப ராகு காலங்கிறான். இப்ப சமீபத்தில் ஏதோ ஒரு இடத்துல திராவிட கழகத்தினுடைய மீட்டிங் ஒன்று நடந்தது. அதுல அந்த யூடியூப்ல போட்டு அதை எனக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. சுபவீரபாண்டியன் ஒருத்தர் பேசுறாரு, திக கட்சியிலிருந்து. அவர் ஒரு மீட்டிங் இதே மாதிரி கான்ஃபரன்ஸ்ல போட்டு பேசுறாங்க. அவர் பூமியை மையமாக வைத்து நீங்கள் ஜோதிடம் சொல்கிறீர்களா, சூரியனை மையமாக வைத்து ஜோதிடம் சொல்கிறீர்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் அடிப்படை பேசிக்கலி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு பேசுறாரு. ஜோதிடருக்கு சவால் விடக்கூடிய கேள்விகளையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாருங்க. நம்ம ஆளுங்க வந்து ஒன்றும் பதில் சொல்லியிருக்கணும், அது சொல்லலை. இல்லைன்னு யூடியூப் போட்டு அவர் அட்ரஸுக்கு போடணும், அதுவும் சொல்லலை. இப்போ ராகாலம் ராகாலங்கிறோம். ராகாலம் என்றால் என்ன? எதுக்கு ராகாலம்? அப்ப 7 கோள்களுக்கு 7 நாட்களை கொடுத்துட்டீங்க. ராகுக்கு காலம் தரல, அதனால ஒவ்வொரு 1.5 மணி நேரமா எடுத்துக்கிட்டாரு ஒவ்வொரு கிழமையில. இது ராகாலம். கேதுக்கு கொடுக்கல. கேது எங்க இருக்கிறாரு? மோட்ச ராசியில் இருக்கிறாரு, 12வது ராசியில. அப்ப அந்த கேதுக்கு வந்து யமன், யமகண்ட காலம். யமகண்ட காலம் தான் கேது. அவர் சொல்றாருங்க. நம்ம எத்தனை ஜோசியர் தெரியுமா? யமகண்டனா எந்த வேலை? கேதுனுடைய வேலை. ஒரு சுபவீர வேண்டியன்னு சொல்ற அளவுக்கு நாம தெரிஞ்சு வச்சு நீ தெரியலங்கிறத நமக்கு வேதனை. ஆனா இது இருக்குது. நாம எத்தனை பேர் பயன்படுத்தி இருக்கிறோம்? பயன்படுத்தல. நிறைய இருக்குது. இப்ப பாருங்க, இந்த தனுஷ்டா பஞ்சமி எங்கிருந்து ஆரம்பிக்குது? மகர ராசியிலிருந்து ஆரம்பிக்குது. மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்குது. மீன ராசி வரைக்கும் திருப்பி கொண்டு போயிடுறோம். அடுத்தது உடைப்பட்ட நட்சத்திரங்கள். உடைப்பட்ட நட்சத்திரங்கள் பூராமே தனுஷ்டா பஞ்சமியில வருது. அதாவது இறந்தால் வீடு மூடக்கூடிய நட்சத்திரம். தனுஷ்டா பஞ்சமிங்கிறது உங்களுக்கு 5 நட்சத்திரத்தை கொடுத்துருக்குது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அது ஒண்ணு. உடைப்பட்ட நட்சத்திரங்கள்ல அடப்பு இருக்குதா? அப்போ இப்ப நிறைய இப்ப பேசினாங்க. இப்ப புனர்பூச நட்சத்திரம், விதவி நட்சத்திரம் அப்படிங்கிறது குமாரசுவாமித்தில் இருக்குதுங்க அப்படின்னு யூடியூப்ல நிறைய பேர் நிறைய இது இருக்குது. ஏன் அது வந்து விதவி நட்சத்திரம் அப்படின்னா தலையற்ற நட்சத்திரம். இப்ப காலற்ற, உடலற்ற, தலையற்ற நட்சத்திரங்கள் இருக்குல்ல, இந்த காலற்ற, உடலற்ற, தலையற்ற நட்சத்திரங்கள்ல தான் இறந்தால் வீடு மூட வேண்டிய நட்சத்திரம். அடுத்தது
நமக்கு இந்த ராகேதுகள ஒரு சர்ச்சை இருக்குது. எந்த இடத்துல உச்சமாகிறாரு, எந்த இடத்துல நீச்சமாகிறாரு, அது விருச்சிகத்திலையா இல்ல ரிஷபத்திலையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நூல்கள்ல ஒரு மாதிரி சொல்லியிருக்குது. அப்ப இந்த ராகேதுகளுடைய தொடர்பு ரிஷபத்தில் இருக்கனால அந்த ரிஷபம் அப்படிங்கிற இடம் மோட்சக்காரகன். அவர் உச்சமானாலும் சரி நீச்சமானாலும் சரி அந்த வீடும் ஒரு தனுஷ்டா பஞ்சமிக்கு உள்நாட ஒரு இறந்தால் வீடு மூடக்கூடிய ஒரு ராசி எதுங்க? ரிஷப ராசி. உச்சமாகக்கூடிய வீடு விருச்சகம், நீச்சமாகக்கூடிய வீடு அப்படின்னா அது ரிஷபத்தை குறிக்கக்கூடியது. அப்ப ரிஷபத்தில் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் உடைபட்ட நட்சத்திரங்கள் அனைத்தும் இறந்தால் வீடு மூடக்கூடியது. அப்ப பேசிக்கல் என்ன சொல்லியிருக்கிறாங்க நமக்கு? ஒரு ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திரம், 2வது நட்சத்திரம், 3வது நட்சத்திரம், 4வது, 5, 6, 7, 8, 9 ஒரு பாரியம் எடுத்துட்டீங்கன்னா மேசத்திலிருந்து கடக வரைக்கும் முதல் பாரியம் அப்படிங்கிறது. இப்ப 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் தானே உடப்படுது எல்லா இடத்துலையும். 3வது நட்சத்திரம் கிருத்திகை, 5வது நட்சத்திரம் மிருகசீரிசம், 7வது நட்சத்திரம் உங்களுக்கு புனர்பூசம். இதுதானே உடப்படக்கூடியது. இந்த உடைபடக்கூடிய நட்சத்திரங்கள் பூராமே ஒரு என்ன சொன்ன ஒரு காரியம் சிதறுண்டு போகும் அப்படிங்கிறதுனால முழு நட்சத்திரங்கள்ல நமக்கு கொடுத்தாங்க. 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம். இதுக்கும் நட்சத்திரத்தினுடைய சம்பத்து தாரைக்கு எந்த கிரகம் வலுக்கணும் இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த சூரியன் சந்திரன் நம்ம சொல்லி இந்த கரணத்தை எடுத்தோம் திதி எடுத்தோம் அப்படின்னா இது பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் திதி சூன்யம் வேலை செய்யுமா? வக்ரம் வேலை செய்யுமா? எப்ப வேலை செய்யும், எப்ப வேலை செய்யாது? ஒரு திதி சூன்யம் எப்ப வேலை செய்யும், எப்ப வேலை செய்யாது? கர்ணம் எது வரைக்கும் வேலை செய்யும், எது வரைக்கும் வேலை செய்யாது? யோகம் எது வரைக்கும் வேலை செய்யும், யோகம் வேலை செய்யாது. அப்படின்னா சூரியன் சந்திரனால் ஏற்படக்கூடியதுதான் திதி, கரணம், யோகம் எல்லாமே சூரியன் சந்திரன். அப்ப சூரியன் என்பது தந்தை, சந்திரன் என்பது தாய். ஒரு ஜாதகருக்கு தாய் தந்தையர் மறைந்ததுக்கு பின்னால வக்கர தோஷங்கள் கிடையாது, திதி சூன்ய தோஷங்கள் கிடையாது, கர்ண தோஷங்கள் கிடையாது, யோக தோஷங்களும் கிடையாது. அவங்க நம்ம வச்சுக்கிட்டு 70 வயசுக்காரங்களுக்கு உனக்கு திதி சூடம் அடைஞ்சதுப்பா இப்படி சொல்லிக்கிட்டு ஜாதகம் சொல்லிட்டு இருக்கிறேன். மேசம் உங்களுக்கு சஷ்டி திதி, மேச சிம்மம் உனக்கு திதி சூன்யா, மேசத்திலிருந்து ஒரு கிரகம் நடத்துது, அதனால உனக்கு திதி சூன்யமாச்சு, உனக்கு அந்த திசை குளோஸ் சொல்றோம். அஷ்டமி தீதிப்பா மிதுன கன்னி, ஏகாதசி தனுசு மீனம், இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர இந்த திதி யாரால் உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டதுங்கிறது இல்ல, எப்படி உருவானது அப்படின்னா சூரியன் சந்திரனால். அப்ப தாய் தந்தர் இறந்ததுக்கு பின்னால திதி சூன்ய தோஷங்கள் பாதிப்பதில்லை. இந்த திதிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன் தான். திதியை கொண்டு போய் நம்ம எங்க செய்யறோம்? நீர்நிலை செய்யறோம். பஞ்சபூதங்கள்ல நீருக்குண்டான கிரகம் இது சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வலுத்திருந்தால், பலமாக இருந்தால் திதி சூன்ய தோஷங்கள் வேலை செய்வதில்லை. ஒரு ஜாதகத்தில் கரணம், கர்ணநாதன் அப்படிங்கிறது சனி. இப்ப எல்லாருமே காலையில இருந்து என்ன பேசுனாங்கன்னா இந்த பவகரணத்தில் பிறந்தவங்க எல்லாமே முதல் மந்திரி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இது பொதுவான உண்மை. ஆனா உண்மையான உண்மைன்னு ஒண்ணு இருக்குது. உண்மையான பொதுவான உண்மை அப்படின்னா 3 பக்கம் கடல் இருக்குது, ஒரு பக்கம் நிலம் இருக்குது. இது பொதுவான உண்மை. எப்படிங்க? 3 பக்கம் கடல் இருக்குது இந்தியாவை சுத்தி, ஒரு பக்கம் நிலம் இருக்குது அப்படிங்கிறது. அந்த கடலுக்குள்ள போய் எட்டி குதிச்சு விழுங்க. ஒரு 2 கிலோமீட்டர்ல தரை இருக்குதா, இல்ல 5 கிலோமீட்டர்ல தரை இருக்குதா, இல்ல 50 அடியில ஒரு தரை முட்டுமா முட்டாதா? அப்ப எல்லா இடத்திலும் தரை இருக்கத்தானே செய்யுது. இது உண்மையான உண்மை. அப்ப பொதுவான உண்மையில பவகரணத்தில் பிறந்துட்டாங்க. பவகரணத்தினுடைய அதிபதி யாரு? செவ்வாய். கர்ணநாதனுக்கு எல்லாத்துக்குமே தலைவன் யாரு? சனி. அப்போ ஒரு ராஜயோகத்தை அடையணும்னா சனி செவ்வாய் அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். கர்ணநாதன் அப்படிங்கிறது பவகர்ணநாதன் அப்படிங்கிறது செவ்வாய். இந்த 11 கரணத்துக்கு தலைவன் யாரு அப்படின்னா சனி. அப்ப சனி செவ்வாய் ஜெயலலிதா ஜாதகத்தில் பாருங்க 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து செவ்வாய் திசன் ஆரம்பிச்ச நடைமுறையில் இருக்கும் போதுதான் அவங்க முதல் முறையா முதலமைச்சர் ஆகிறாங்க.
இது உண்மையான உண்மை. நீங்க எடுங்க. அப்போ பவகரணத்தில் பிறந்தவங்க எல்லாமே நமக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நம்ம விளையாட்டுத்தனமாக நாங்கள் கஸ்டமர்கிட்ட பேசிடுவோம், உங்கள் ஜாதகமும் எம்ஜிஆர் ஜாதகமும் ஒன்று தானுங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு இது நம்ம பொதுவாக முகஸ்துதிக்கு சொல்றதெல்லாம் அடிச்சுடுறோம். இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். கர்ணநாதனுக்கு தலைவன் அவங்கவுங்க கர்ணநாதனுக்கு என்ன அதிபதியோ சனியும் 6, 8, 12 மறையக்கூடாதுங்க. இப்ப கும்பகோணத்துக்காரரு நம்ம சங்கத்தினுடைய தலைவர், அவர் ஒரு பாடல் பாடுவார் சுகர்நாடியில, அழலவன் மைந்தன் கூட அமர்ந்திட கேந்திர கோணம் தலைவரும் சுபர்கள் நோக்க தரைமகன் வலுத்து நின்றால் மலையான செல்வம் போங்க மன்னவன் போல இருப்பான் பாரு. அந்த பாடல் அப்படியே சக்திவேல் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாடுவார். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? அழலவன் மைந்தன் கூட. அழலவன் என்றால் சூரியன், மைந்தன் சனி, மைந்தன் கூட அமர்ந்திட கேந்திர கோணம் தலைவரும் சுபர்கள் நோக்க, தலைவரும் சுபர்கள் நோக்கணும், 9ஆம் அதிபதி வலுக்கணும், இல்லைன்னா குரு பார்க்கணும். தரைமகன் வலுத்து நின்றால், தரைமகன் செவ்வாய். அப்போ அந்த இடத்துல பாருங்க, சனியும் செவ்வாயும் வலுத்திருந்தால், 9ஆம் அதிபதி பார்ப்பை இருந்தால், கேந்திர கோணங்கள் இருந்தால், அந்த பாடலே தான் வரும். அதுக்கு வந்து பலன்கள் அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷம் இருக்கு அந்த சுகர்நாடியில். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது பாருங்க, அவங்களுக்கு அந்த கர்ணநாதன், கர்ணத்துக்கு 11 கர்ணத்துக்கு அதிபதி சனி, அவங்களுடைய கர்ணநாதன் 2 பேரும் பலமாக இருக்கும்போது அவங்களுக்கு தான் இந்த பலன் வேலை செய்யுது. இப்ப கூட சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாய் பார்வை. இப்ப பாருங்க, மாணிக்கன்னா ஒரு கருத்தை சொன்னாரு. அதாவது இந்த ராகேது பயிற்சிக்கு பின்னால தானே இந்த ஒரு அதிகமான மழை கொட்டுது. இப்படி இது பொதுவான உண்மை. எப்படிங்க? ராகு வந்து கடல் ராசிக்கு வந்துட்டாலே மழை பெய்யுது. இன்னொருத்தர் கேட்கிறாருங்க, மழை அங்கெல்லாம் பெய்யுது இல்லைங்க, ஏங்க ஈரோட்டில் பெய்யல, கோயம்புத்தூர்ல பெய்யல, திருச்செங்கோட்டில் பெய்யல, சேலம் மாவட்டத்தில் பெய்யல, திருப்பூர்ல பெய்யல? 2 புயல் அடிச்சது. ஜாம் என்ன ஜிக்ஜாமா ஒரு புயல், அடுத்த ஒரு புயல் பேர் வைக்கல, ஒரு ஏன் 2 புயல் மழை பெய்யல அப்படின்னு கேள்வி வரும்போது, இது பாருங்க கடல் ராசி, மீனம்ங்கிறது கடல் ராசி. இப்ப விருச்சகம் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றேன்னா தேக்கப்பட்ட தண்ணீர், ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீரை தேக்கக்கூடிய இடம், குளம், குட்டை, டேம், இதெல்லாமே நீங்க விருச்சகம். இப்ப கடல் ராசியில என்ன பண்றாரு ராகு? உள்ள போனா கடற்கரையோர மாவட்டங்கள்ல தான் பாதிச்சிருக்கு. அப்போ சென்னை, அடுத்தது கன்னியாகுமரி, அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கடுமையான மழை பெஞ்சு இது வந்திருக்குது. இப்ப இதே விருச்சிகத்துல செவ்வாய் இருக்கிறாரு, கும்பத்துல சனி இருக்காரு. சனி செவ்வாயினுடைய பார்வை. அப்ப சனி செவ்வாயினுடைய பார்வை என்ன ஆகுதுன்னா, மேட்டூர் ட்ரம் ட்ரை ஆகுது. அப்போ தேங்கி வைக்கக்கூடிய தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாய் நின்று போச்சு. அப்ப மற்ற இடங்கள்ல கடற்கரையோர மாவட்டங்கள்ல அதிகமான கனமழையும், நமக்கு நீர்பிடிப்பு பகுதி மெயினானது தமிழ்நாட்டில் ஜீவாதாரம் சொல்லக்கூடிய மேட்டூர் அணை வந்து ட்ரை ஆயிடுச்சு. அதே தாமிரபரணி அந்த சைடு இருக்கிற டேம் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு, கடற்கரை ஒட்டி வரக்கூடியது. அப்போ நீ கொஞ்சம் நம்ம தெளிவா, ஜோதிடர் வந்து 100% சொல்ல முடியும். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இது பொதுவா நாட்டு நடப்புக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சங்கத்துல நம்ம பேசலாம், எல்லாம் பண்ணலாம். இதுதான் அந்த கட்சிக்காரங்க இந்த டிபேட்ல உட்காரவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, ஏன் ஜோசியர் இதெல்லாம் சொல்லக்கூடாதா? இப்ப நாட்டு நடப்பு சொல்லி என்ன எனக்கு ஏதாவது தரப்போறாங்களா? இப்ப எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க, அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஜச்சனை கொடுக்குறாங்க, நாம பதில் சொல்லுவான். நான் நாட்டுக்கு சொல்லி போய் என்ன எனக்கு என்ன கிடைக்குது? உங்களால தீக்கா மாதிரி ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த ட்ரஸ்ட் சம்பளம் எனக்கு கிடைக்குதா? கிடைக்க போறது இல்ல. அப்ப ஏன் நான் சொல்லணும்? ஆனா சொல்ல முடியும், சொல்ல முடியாது என்ன, ஜோதிடருக்கு எல்லாம் சொல்ல முடியும். என்னன்னா இந்த டிபேட்ல உட்கார்றவங்களுக்கு கூட அவங்க முதல்லயே குறிப்பிட்ட பர்மிஷன், அதாவது வச்சு அதை எடிட்டிங் பண்ணி அப்படியெல்லாம் கத்திரி போட்டு தான் அவங்களே ஒட்ட வச்சு தான் கட் பண்ணி தான் போடுறாங்க. இதுவும் நடக்குது. அப்போ ஒரு முழுமையான ஜோதிடம் தெரிந்தவங்களை நீங்க டிபேட்ல உட்கார வச்சுட்டீங்கன்னா, நீங்க கேசட் நாங்களும் எடுக்கிறோம் நீங்களும் எடுங்க, இப்போ சவால் விட்டுக்கலாம் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் நடக்கிற உண்மை.
இதை நாம பார்க்கறது இல்லை. அப்போ அனுபவ கருத்துக்கள் நிறைய இருக்குது. அப்போ இந்த இடத்துல கரணநாதன் ஒருத்தருக்கு சனி வலுத்திருந்தால் யோகம், திதிநாதன் சுக்கிரன் வலுத்திருந்தால் திதி சூனிய தோஷங்கள் கட்டுப்படுத்துவதில்லை அவங்களுக்கு. இல்லைன்னா நீங்க திதி கொடுங்க முன்னோர்களுக்கு. இப்ப திதி சூனிய தோஷம் ஏதாவது இருக்குன்னு வச்சுங்களேன், அதாவது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மட்டும் தோஷம் கிடையாது, மற்றது கிட்டத்தட்ட ஒரு 13 திதிகளுக்கு தோஷம் இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதில்லை. அப்ப அந்த திதி கொடுக்கறது எங்க? தண்ணியில தானே கொடுக்குறோம். அப்போ திதியினுடைய தலைவன் சுக்கிரன் அந்த ஜாதகத்தில் வலுப்பெற்றிருந்தால் அவங்களுக்கு இயற்கையிலேயே திதி சூன்ய தோஷங்கள் வேலை செய்வதில்லை. இல்லைன்னா தாய் தந்தர் இறந்ததுக்கு அப்புறம் திதி சூன்ய தோஷங்கள் வேலை செய்வதில்லை, வக்கர தோஷங்கள் வேலை செய்வதில்லை. இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல கண்டுபிடிக்கிறது. ஒரு என்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே லக்னம் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் பிறந்தவங்க ஒரு பல்வேறு ஜாதகம் வருது. ஒரு ஜாதகம் நல்லா இருக்கிறாரு, அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு, அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு, எப்படிங்க தாய் தந்தையரை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு, அவர் நல்லா இருக்கிறாரு. ஒருத்தர் அப்பா அம்மாவோட இருக்கிறாரு, நல்லா இல்ல. ஒரு அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவர் நல்லா இருக்கிறாரு. அப்போ ஒரு 3 ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரே லக்னம் ஒரே ராசி, அந்த 4 எல்லாமே ஒன்னே இருக்குது. ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வித்தியாசம் ஒரே தெருவில் இருக்கிறவங்க வந்து பார்க்கும்போது அப்போ நமக்கு ஏன் இந்த கருத்து வருதுன்னா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது தெரியுது. அதே மாதிரி யோகம் அப்படிங்கும்போது குரு தான் தலைவன். இப்போ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 4 மணி டு இல்லை 3 மணி டு 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கல்யாணம் பண்ணா என்ன அவங்க கேட்குறாங்க. கேட்டா இது என்ன கிழமைக்கு வரும்? சனிக்கிழமைக்கு வரும். அப்ப என்ன கிழமையில வச்சிருக்கிற முகூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமைன்னு போட்டுக்கிறோம். சரி, அப்ப கிழமை மாறுது. சரி, இது ஒண்ணு. அப்போ எல்லா நாளுமே பிரம்ம முகூர்த்தம் தானே வருது. ஏன் எல்லா நாளையும் கல்யாணம் பண்ணக்கூடாதா? நமக்கு முகூர்த்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குது, இதுதானே ரூலு. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த ஐயர் கிடைக்கல, ஐயர் 4 கல்யாணம் 3 கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. ஒரு 3 டு 4:30 4:30 டு 6 6 டு 8 இப்படின்னு வருது. இப்போ தை மாதம் மாசி மாதம் முகூர்த்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 9 டு 10 இல்லைன்னா 10 டு 11 முகூர்த்தம் வரும். இவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கோங்களேன், பிரம்ம முகூர்த்தம் பண்ணா என்ன இப்படி எல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் கோயிலில் வச்சா தோஷம் கிடையாது. அப்போ இதெல்லாம் கேள்வி இருக்குது. இவங்க கேள்வியும் கேட்குறாங்க, அப்போதான் நமக்கு சிந்தனைகள் வருது. அப்போ சப்போஸ் இப்போ நாள் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நாளுகளுக்கெல்லாம் தலைவன் யார்? 7 கிரகம் 7 நாட்கள் வருது இல்லைங்க, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. இந்த 7 நாளுக்கும் தலைவன் யார் அப்படின்னா செவ்வாய் தான். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமா இருந்துன்னு வச்சிங்களேன், கிழமை தோஷம் பாதிப்பதில்லை. சுக்கிரன் பலமாக இருந்தால் திதி தோஷம் பாதிப்பதில்லை. நட்சத்திர தோஷம் இருக்கு இல்லைங்க, இப்போ பதம் நாய் ஐநாசிகம் 5வது நட்சத்திரம் 7வது நட்சத்திரம் எப்படிங்க இப்போ வைக்கிறோம் இல்லை, வச்சுட்டா சில ஜாதகங்கள் நல்லா இருக்கிறாங்க, சில ஜாதகம் நல்லா இல்லை. இப்போ ஏன் நமக்கு முரண்பட்ட கருத்து இந்த இடத்துல வருது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் தலைவன் யாருன்னா புதன் தான். அந்த ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கும்போது நட்சத்திர தோஷங்கள் பாதிப்பதில்லை. இப்போ நீங்கள் ஆயில்யம் மூலம் கேட்ட விசாகம் இப்பெல்லாம் நம்ம நிறைய சில நட்சத்திரங்களை ஒதுக்குறோம். ஆனால் அந்த ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் நட்சத்திர தோஷங்கள் ஏற்படுறதில்ல. இதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் அடிப்படையை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நட்சத்திர தோஷம் இருக்கிறவங்க புதன் நல்லா இருந்தால் நட்சத்திர தோஷம் பாதிப்பதில்லை. சுக்கிரன் நல்லா இருந்தா திதிசூன்ய தோஷங்கள் பாதிப்பதில்லை. சனி நல்லா இருந்தா கர்ண தோஷங்கள் பாதிப்பதில்லை. இப்ப யோகம் 27 யோகங்கள்ல குரு நல்லா இருந்தா இந்த அவயோகி யோகி எதை வச்சு பிரிக்கிறோம்? யோகத்தை வச்சு தான் பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். அப்போ அந்த குரு நல்லா இருந்தா அந்த அவயோகி தோஷம் பாதிப்பதில்லை. இதெல்லாம் பண்டமெண்டல் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் பலமா இருக்குது.
இன்னொரு கருத்தர் கேட்கிறாரு, சுபவீர பாண்டியன், நாங்கெல்லாம் ராகு காலத்தில் பண்ணோம், யமகண்டத்தில் பண்ணோம், நாங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறோம், இந்த ஜோசியர்கள்லாம் வச்சு ஒரு பொழப்பு ஓட்டிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்போ பேசிக்கலாவே இந்த பூசம் விசாகம் சதயம், பூசம் விசாகம் சதயம் இந்த 3 நட்சத்திரங்களும் ராகுனுடைய டிஎன்ஏ. ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி, ராகு பகவானே பிறந்த நட்சத்திரம் பரணி, துரியோதனன் பிறந்த நட்சத்திரம் பரணி, துர்க்கை பிறந்த நட்சத்திரம் பரணி. இவங்களுக்கு ராகுகால தோஷங்களே கிடையாது. அப்ப பூசம் விசாகம் சதயம் பரணி இந்த 4 நட்சத்திரங்களுக்கு ராகுகால தோஷங்களே கிடையாது. இப்ப யமகண்ட நேரம். அப்ப கேது பிறந்த நட்சத்திரம் எது? ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்க யமகண்ட தோஷங்கள் பாதிக்கிறது இல்லை. இப்போ பத்திரை கரணத்தில் பிறந்திருக்காங்க. பத்திரை கரணத்துக்கு அதி தேவதை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது பகவான், கோழி. அப்ப நீங்க பாருங்க அந்த கேது அந்த ஜாதகத்தில் பலமா இருக்கும்போது பாருங்க யமகண்ட தோஷங்கள் பாதிக்கிறது இல்லை. அப்ப என்னன்னா எல்லாமே ஜோதிடத்தில் தான் இருக்குது. ஹிந்து மதத்தை தவிர நீங்க எந்த மதத்துல பாருங்க கடவுள் இல்லைங்கிறது சொல்ல மாட்டான். சொல்லலான்னு வச்சுங்க நான் கருத்துருவான் இல்லை வெட்டி கொண்டுடுவான். இங்கதான் நீ இருக்குதுன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு, கடவுள் ஆனான்னு சொல்லு, பெண்ணான்னு சொல்லு, இல்ல ரெண்டும் கெட்ட நிலைமையில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரரான சொல்லு, எதை வேணாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே சர்ச்சைக்கு வந்து இங்க தான் ஜனநாயகம் வேலை செய்து பயங்கரமா. இவங்கெல்லாம் மற்ற கருத்துக்களை மற்ற மதத்துல சொல்லவே மாட்டாங்க. இந்து மதத்துல மட்டும்தான் இவங்க அறகுறையானவங்க, வெதுசம் முழுசா படிக்க மாட்டாங்க. எல்லாம் தீக்காக்காரங்க பூராம இருக்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் தீக்காவுக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்க வேண்டியதானே, அது ஏன் கருப்பு ட்ரெஸ்ஸே போட்டுருக்காங்க? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, கருப்பு ட்ரெஸ்ஸே ஏன் போடுறீங்க? அப்ப கருப்பு அப்படிங்கிறது அப்ப எங்களுக்கு சனீஸ்வரரு கர்மாவை குறிக்கிறவரு. அப்ப சனிங்கிறது என்ன? அதேதான் ஜோதிடத்தை தவறி நாம பேசல. ஜோதிடத்தை அட்டாக் பண்ணி வீடியோ வருது, ஜோதிடத்தை அட்டாக் பண்ணி வீடியோ வந்திருக்கு. அதுக்கு பதிலடி பேசுவது உரிமை, உரிமை. அப்போ சனி என்கிற கிரகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 7.5 சனி நம்ம கிட்ட வருது. என்னங்க வருது? 7.5 சனி வந்ததுனால என்ன பலன்? இப்ப அண்ணன் எனக்கு முன்னால் அறிமுகப்படுத்தும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான பேசிட்டாரு. அஷ்டமச்சனி, 7.5 சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, கிட்டத்தட்ட சனியை பார்த்து பேசினாருன்னா ஒரு 15 வருஷத்துக்கு சொல்லிட்டாரு. 7.5 சனினா 7.5 வருஷம், அஷ்டம சனினா 2.5 வருஷம், அர்த்தாஷ்டம சனினா 2.5 வருஷம், கண்டக சனினா 2.5 வருஷம், மொத்தம் 15 வருஷம். அதான் அது 2.5 வருஷம் நீங்க போட்டுக்காங்க, எது வேணாலும் போட்டுக்காங்க. ஆக மொத்தத்துல சனி ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்தா 30 வருஷத்துல நீங்க ஒரு 15 வருஷம் போட்டுக்கிட்டாலும் வச்சுக்கோங்களேன். அப்ப பகல் இரவு அப்படின்னா 12 மணி நேரம், 12 மணி நேரம், 12 மணி நேரம் தானே, 12 மணி நேரம் தானே. அப்ப பகல் இரவு, அப்ப தூங்கி எந்திரிச்சாலே சனி ஆரம்பிச்சிடறாரு. ஏன்னா 12 மணி நேரம் தூக்கம், 12 மணி நேரம் ஓய்வு, 12 மணி நேரம் உழைப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உழைக்க ஆரம்பிச்சாலே சனி வருது. அப்ப சனி தான் உழைப்பு. உழைப்புக்கு உண்டான பலன் என்ன, இதைத்தான் நாம நிர்ணயிக்கணுமே தவிர நம்ம சனி அப்படின்னா சனி நம்ம கிட்ட வரும்போது என்ன பண்றாரு? இப்ப 2 பேர் ஒரு 2 வீலர்ல போறோம், இல்ல பஸ்ஸுக்கு பக்கத்துல இந்த மாதிரி சீட்ல பக்கம் பக்கமா உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா ஒரு லாங் ஜேர்னியில் பண்ணும்போது என்னுடைய அனுபவத்தை அவர் மேல திணிக்கிறேன், இல்ல அவருடைய அனுபவத்தை என்கிட்ட சொல்றாரு. அப்ப சனி அவர் பக்கத்தில் நெருங்கி வரும்போது சனிக்கு பேர் என்ன? நிதானமாக செயல்படுவார். எப்படிங்க? அவருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் கால்கள், நேர்மையானவர், மந்தன், நிதானமாக செயல்படுத்தக்கூடியவர், இப்படி நீங்க சொல்லுங்களேன். அப்ப அவருடைய அனுபவத்தை நம்ம மேல திணிக்கிறார், நம்மளுடைய அனுபவத்தை எடுத்துக்கொள்கிறார். அப்ப சனி நெருங்கும் போது உழைப்பை கொடுக்கிறார், நேர்மையா இருன்னு சொல்றாரு. அப்ப நமக்கு உடல் ரீதியான அந்த கால்களுக்கு பலத்தையும் பலகீனத்தையும் கொடுக்கிறவரு. அவருக்கு வக்ர பார்வை உண்டுங்க, அதுதாங்க சிறப்பு. சனி யாரை பார்த்தாலுங்க, 7.5 சனி பார்த்தான்னு வச்சுங்க, எந்த நோக்கத்துக்கு வந்திருப்பாங்கன்னு அவர் அப்படியே சும்மா அந்த கேசட் ரெக்கார்டிங் மாதிரி அவர் மனசுல ஓடுறதை இவர் எடுத்துக்குவாருங்க. சனிக்கு மட்டும் திருஷ்டியில வந்து ஈஸ்வரனே பார்க்க சொல்லி அவருக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. பார்க்கிறாரு, பிரபஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு அப்படியே நெருப்பு கனல், எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. பிரம்மாவை பார்த்து எந்த இடத்துல தப்பு பண்றேன்னு சொல்லிட்டாரு, சந்திரனை பார்த்து எந்த இடத்துல தப்பு பண்றேன்னு சொல்லிட்டாரு, மகா எல்லாத்தையும் பார்க்கிறாரு. ஈஸ்வரனை மட்டும் பார்த்தா அது ஓடிக்கிட்டே இருக்குது. அவருக்கு அந்த சக்தியை கொடுத்துதான்
அவர் கர்மாவுக்கே தலைவனா ஆக்குறாங்க. சாதாரணம் இல்ல. அப்ப நமக்கு என்னன்னா கர்மாவை அனுபவிக்க நேரம் 7 சனி, அஷ்டம சனி. நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அதை அனுபவிக்க. நல்லது பண்ணா நல்லது கிடைக்குது, கெட்டது பண்ணா கெட்டது. எந்த ஆயுதத்தை எடுக்கிறோமோ அதைத்தான் நமக்கு கொடுக்குது. அப்ப முடிஞ்ச அளவுக்கு நல்லதே பண்ணுங்க. எது மேல ஆசை வைக்காதீங்க. ஆசை தானே பெரிய பிரச்சனை. அப்போ சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு நம்ம 7 சனி அஷ்டம சனி வரும்போது ஜோதிடர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பயம். காலையில் கேட்டாருங்க, ஏங்க சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, இந்த சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிறீங்க, ஏங்க இது வந்து காலதாமதமான ஒரு வருஷம், 1.5 வருஷம், 2.5 வருஷம் அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிறோம். இல்ல, சனினா கால்கள். சனியும் குருவும் கால்களை குறிக்கக்கூடியது. ராகு கேதுங்கிறது நரம்புகளை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த உடம்பு நகரணும் அப்படின்னா, நடந்து ஸ்டெப்ஸ் வச்சு நகரணும் அப்படின்னா சனியும் குரு கேது ராகு இவங்கெல்லாம் மூவிங்கில் இருக்கணும். அப்பத்தான் நம்ம இங்கேயே இருந்தான்னு வச்சுங்களேன், வருஷ கணக்கில் என்ன இந்த கிளைமேட்டை தான் நான் அனுபவிக்கணும், இங்கே என்ன இருக்கிறாங்க அதைத்தான் நான் தெரிஞ்சுக்கணும், நான் பயணம் பண்ணணும் தான் நல்லா வரும். அப்போ உடம்பு நகரணும்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி வரணும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. முக்கியத்துவம் கொடுக்கறது இது. அதிக காலம் இருக்கிறதுங்கிறது ஒண்ணு, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம எல்லா விஷயங்களும் இதுல அனுபவத்தில் ஒரு டாபிக்ல நான் பேசல. அப்ப எல்லாத்துலயும் ஒரு நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது இருக்கணுங்க. இப்ப ராசப்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கு அற்புதமான விளக்கங்களை கொடுத்து எடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த 27 நட்சத்திரத்துல ஏன் நட்சத்திரம் அது இல்லையே நீங்க வருத்தப்பட வேண்டாம். இந்த நட்சத்திரமா வந்துருச்சுன்னு தோஷம்னு விசனப்பட வேண்டாம், விசனப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், துயரப்பட வேண்டாம். என்னங்க எல்லாமே வேண்டாம் வேண்டாங்கிறீங்க? இல்ல, எல்லாமே நமக்கு கலந்து வருது. எப்படி கலந்து வருது? எனக்கு தான் கான்ஸ்டன்டா அஸ்வினி நட்சத்திரம், எனக்கு கான்ஸ்டன்டா எனக்கு பரணி நட்சத்திரம். இது பிக்சட் பண்ணி வைக்காதீங்க. நட்சத்திரமே முடிஞ்சிட்டு இருக்குது. எப்படி முடியுது? நீங்க உதாரணத்துக்கு ஜெயலலிதா அவங்க மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அது உலகத்துக்கே தெரியுது. மக நட்சத்திரம் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வேலை செய்தா? இல்ல. கேது திசை முடிஞ்சுன்னா மக நட்சத்திரம் போயிடுச்சு. பூர நட்சத்திரம் வேலை அந்த சுக்கிர திசை வந்தோன்னா பூர நட்சத்திரம் முடிஞ்சுது. சூரிய திசை உத்திர நட்சத்திரம் முடிஞ்சுது. சந்திர திசை அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சுது. செவ்வாய் திசை உங்களுக்கு சித்திர நட்சத்திரம் முடிஞ்சுது. ராகு திசை சுவாதி நட்சத்திரம் முடிஞ்சுது. 7வது திசையில தான் அவங்களுக்கு விசாகத்துல தான் அடி உழுகுது. அப்ப என்ன நட்சத்திரம் வருது? 7வது நட்சத்திரம் இந்த இடத்துல வதைத்தாரை. விசாக நட்சத்திரம் வரும்போது அவங்களை அட்டாக் பண்ணுது. அப்ப திசை குரு திசை. இதே நீங்க பாருங்க ஐயா உனக்கு. அப்ப குரு திசை வரும்போது அவங்களை அட்டாக் பண்ணுது. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே நட்சத்திரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதுவும் பிடிக்கூடாது. ஒரு கிரகங்கள் கூட ஒரே இடத்திலிருந்து ஒரு திசை நடத்துமான நடத்தவே நடத்தாது. இந்த சங்கத்துல கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் சொன்ன கருத்து அது. இன்னைக்கு பல்வேறு விதமா போயிட்டு இருக்குது. ஆனா டெவலப் ஆகுதுன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம சங்கம் வந்து 1990 93 ரெஜிஸ்டர் ஆகி தான் இன்னைக்கு வந்திருக்குது. 33 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு திசையை எப்படி பிரிக்கணும்னு சொல்லி நம்ம சங்கத்துக்கு சொல்லப்பட்டிருக்குது. எப்படி? ஒரு ராகு திசை நடந்தா இருக்கிற இடத்துக்கு 18 மாசம் வச்சுக்கோங்க, ராகுனா ரிவர்ஸ்ல எடுங்க அப்படின்னு சொல்லி இருக்குன்னு. அப்ப அந்த 18 மாசத்துல ஒரு பாதத்துக்கு 2 மாசம் எடுத்துக்கோங்க. இப்ப ராசப்பன் சொன்னாரு 27 நட்சத்திரத்துக்கு பலன் கொடுத்தாருல்ல. ஒரு கிரகங்கள் திசை கூட நீங்க 27 நட்சத்திரத்துக்கு, உதாரணத்துக்கு இன்னைக்கு ராகு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறாருல்ல. அப்ப ரேவதி நட்சத்திரத்துக்கு 4ஆம் பாதத்துக்கு என்ன பலன், 3ஆம் பாதத்துக்கு என்ன பலன், 2ஆம் பாதத்துக்கு என்ன பலன், 1ஆம் பாதத்துக்கு என்ன பலன், அடுத்தது உங்களுக்கு உத்திரட்டாதி 4 வரும்போது என்ன பலன். இந்த பலனை நீங்க மிக்ஸ் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சந்திரனுக்கு மட்டும்தான் நமக்கு பலன், அப்படி எடுத்துக்காதீங்க. திசைக்கு பலன். ஆமா, திசை ராகு திசை நடக்கும்போது அந்த ராகு எங்கிருந்து தொடங்குது அவங்கவுங்க ஜனன ஜாதகத்துல அப்படியே 27 நட்சத்திரத்துக்கு பலனை பாருங்க. குரு எங்க இருந்து தொடங்குது 16 வருஷத்துக்கு பாருங்க. நேர்கதி இருந்தா நேர்கதி, வக்ரகதி இருந்தால் வக்ரகதி. இது எப்ப சொன்னது? 20 வருஷத்துக்கு முன்னால சொன்னது நம்ம பட்டாபிராமன் ஐயா. இதெல்லாம் நம்ம கிட்ட அவரு நிறைய எல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சிருந்தாரு. இதெல்லாமே
எப்போ 20 வருஷத்துக்கு முன்னால சொன்னப்பட்ட விஷயம் இன்னைக்கு யூடியூப்ல ஓடுது. நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓடுது. ஆனா நாம யாருமே அப்பத்துக்கே இது வந்து எடுக்கல. ஆனா இந்த கொரோனாவுக்கு முன்னால் ஜோதிடம், கொரோனாவுக்கு பின்னால் இருக்கிற ஜோதிடம் எல்லாமே இன்னைக்கு யூடியூப்ல கிளாஸ் நடத்துறவங்க மட்டும்தான் 100% சக்சஸ் ஆகி வெளியே தெரியுறாங்க. அன்றாட நம்ம பார்ட்டிகிட்ட பாக்குறவங்க எல்லாம் அதே பொடப்பட தான் இருக்கிறோம். பேசுங்க. மகம் முத்துக்குமார் கொடுவாய். சரிங்க, எனக்கு வாய்ப்பு கொடுத்த சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அடுத்து வரும் நபர்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஒரு சின்ன ஒரு வேலை. ஐயா மகம் முத்து குமார் அவர் கொடுவாய் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஸ்டீல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சீல்டு முன்னாடி அப்படியே அவனை இதடப்பா. வாழ்க வளமுடன். நமது பள்ளிபாளையம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கங்கள் இதுபோல மென்மேலும் பல நிகழ்ச்சிகளையும் மாநாடுகளையும் சங்கத்துடைய ஆய்வுக் கூட்டங்களையும் மென்மேலும் நடத்தி சீரும் சிறப்புடன் இன்னும் சிறக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறையை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா யார் அந்த பையன்? அவருக்கா எடுத்துருங்க. ஏங்க அவர் கணசபதி என்ன கை வேணும்? ரைட். சனி வாழ்க. நல்லது, பார்த்து முடிச்சுட்டு குணசே